போன சாப்டரோட முடிவுல நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த பாஸ் மான்ஸ்டர் இருக்க இடத்துக்கு போயிருப்பான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறத இந்த சாப்டர்ல பார்க்கலாம். இந்த கதையோட ஆரம்பத்திலேயே மிலினா வந்துட்டு இந்த இடத்துல நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்கு, உனக்கு தெரியான்னு கேட்க உடனே ஊழியாங்கும் மை மாஸ்டர் பிளாக் விங் சொசைட்டி மூலியமா நீங்க இந்த இடத்துல இருந்து சேஃபா போறதுக்கான எஸ்கேப் ரூட்டை நான் ரெடி பண்ணி தரேன். அப்படிங்கிறப்போ ஹீரோ வந்துட்டு இதுக்கு முன்னாடி நான் யாருன்னு உங்ககிட்ட சொன்னேன் அப்படிங்கிறப்போ டிராகன் ஆஃப் ஹெவன்லி அத்தாரிட்டி டார்க் எம்பரருடைய ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்ல கரெக்ட். அப்போ இங்க நடக்கிறத வேடிக்கை பார்த்துட்டேன், இவங்களால என்ன ஒன்னும் பண்ண முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் ஜஸ்ட் என்ன ட்ரஸ்ட் பண்ண, எந்த ஒரு சுச்சுவேஷனா இருந்தாலும் என்னையே ஃபாலோ பண்ண, ஏன்னா என்னுடைய பீப்புள் யாரையுமே நான் சாக விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே ஊழியங்க வந்துட்டு இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயத்தையும் நினைச்சு பாக்குறான். பாஸ்ட்ல வந்துட்டு அவன் நிறைய மிஷின்ஸ்ல ஒர்க் பண்ணிருப்பான், அதனால காயங்களும் ஏற்பட்டிருக்கும். ஆனா இது வரைக்கும் யாருமே என்னுடைய சேஃப்டியை பத்தி கவலைப்பட்டதே இல்லை. சோ மத்தவங்க நம்ம மேல கேர் பண்ணா அதோட ஃபீல் இப்படிதான் இருக்கும் போல அப்படின்னு நினைச்சிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு எஸ் மாஸ்டர்னு சொல்ல அந்த ஊழியனுடைய லாயல்டி 20 இன்க்ரீஸ் ஆகுது. உடனே அந்த பாஸ் மாஸ்டர் வந்துட்டு இங்க இருக்க யாராச்சும் அந்த இன்வேடர்ஸ கொன்னீங்கன்னா இந்த 8th ஃப்ளோரை கண்ட்ரோல் பண்றதுக்கான ரிவார்டை உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு பிளாக் ராக் ட்ரைபை சேர்ந்த கேன்கூர் வரான். நான் உன் கூட சண்டை போட விரும்புறேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இருக்க ஒரு வெப்பனை வச்சு அட்டாக் பண்ண வரேன். ஆனா ஹீரோ வந்துட்டு ஒரே அட்டாக்ல அவனை கொண்டு வர்றான். இதை பார்த்துட்டு மத்த மாஸ்டர்ஸ் எல்லாம் ஷாக்ல நிக்க சிஸ்டம்லயும் அந்த கேன்கோரா டிஃபீட்டட்னு வருது. உடனே ஹீரோ வந்துட்டு மனசுக்குள்ள 9th ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 பாஸ் மான்ஸ்டர் இருக்கு, ஆனா மீதி 2 இந்த இடத்துல இல்ல. எனக்கு தெரிஞ்சு இவதான் வேற ஏதோ பிளான் போட்டுட்டு இருக்கா. உடனே அந்த பாஸ் மான்ஸ்டரும் மனசுக்குள்ள இவன் இவ்வளவு சீக்கிரம் இந்த இடத்துக்கு வருவான்னு எதிர்பார்க்கல, நான் இன்னும் நிறைய டைம் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணுமே நினைக்கேன். உடனே அங்க இருக்க மத்த மான்ஸ்டர்ஸ் கிட்ட ஆர்டர் கொடுக்குறான், சும்மா இந்த இடத்துல நின்றுட்டு இருக்காம போய் அவங்களை அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்ல, அந்த அரகண்டான ஹியூமனுடைய ஹெட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லலாம். இதே நேரத்துல அந்த ஜாக் வந்துட்டு லைவ் ஸ்ட்ரீமிங்க ஆக்டிவேட் பண்ண ட்ரை பண்றான். ஆனா சிஸ்டம்ல எரர் பாப்பப் ஆகுது. இல்ல, நான் எப்படியாச்சும் வெளியில இருக்கவங்கள கான்டாக்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கைய பார்க்க அதுல ஒரு ரிங் இருக்கு. இதே நேரத்துல யுஎஸ்ஏ உடைய அவேக்கன் அசோசியேஷனை காட்டுறாங்க. அங்க ஒரு பொண்ணு வந்துட்டு நீங்க என்ன என்கிட்ட விளையாடுறீங்களா, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, ஜாக் வந்துட்டு 8th ஃப்ளோர்ல மிஸ் ஆயிருக்கானா. ஆக்சுவலா இது சொல்லிட்டு இருக்க அந்த பொண்ணு வந்துட்டு அவேக்கன் அசோசியேஷனுடைய பப்ளிக் ரிலேஷன் டீம்ல இருக்க ஆஷ்லி. உடனே அவளுக்கு ஆப்போசிட்ல இருக்க அதே யுஎஸ்ஏ அவேக்கன் அசோசியேஷனுடைய எமர்ஜென்சி சப்போர்ட் டீம் மேனேஜர் ஈஜிஸ் வந்துட்டு ஆக்சுவலா இந்தியன்ஸும் ரஷ்யன்ஸும் அக்ரெசிவா வேர்ல்டுடைய அஃபேர்ஸா ஷேக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல அமெரிக்கன் பிளேயர்ஸ அங்க சப்போர்ட்டுக்காக நம்ம அனுப்பி வைக்க முடியாது. அது மட்டும் இல்ல, இப்ப இங்கேயுமே நமக்கு செக்யூரிட்டி தேவைப்படுது. உனக்கே நல்லா தெரியும் 8th ஃப்ளோர் வந்துட்டு ஒரு பசில் மாதிரி, அந்த மாதிரியான ஒரு இடத்துல அவனுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது. எனக்கு நல்லாவே புரியுது, ஜாக் வந்துட்டு உங்களுடைய பாய் ஃப்ரெண்ட், அதுக்கு நீங்க இவ்வளவு டிராமட்டிக்கா நடந்துக்காதீங்க. இதை கேட்ட ஆஷ்லியும் கோவப்பட்டு பக்கத்துல இருக்க செவுத்தை உடைச்சுதான் நேஷனல் செக்யூரிட்டி அச்சீவ்மெண்ட் ஆச்சு, உங்களுடைய நேஷனல் பிளேயரையும் உங்களால காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள எனக்கு நல்லாவே தெரியும் ஜாக் இப்ப டேஞ்சர்ல தான் இருக்கான், என்னால அதை உணர முடியுது. இதே நேரத்துல இவகிட்ட இருக்க அந்த ரிங் பிளிங்க் ஆக ஆரம்பிக்குது. ஆக்சுவலா அந்த ரிங் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகும்னா ஒருத்தருடைய விஷனை இன்னொருத்தரால பார்க்க முடியும். உடனே ஜாக் வந்துட்டு ஆஷ்லி உன்னால இதை பார்க்க முடியுதா, அன்னோன் வந்துட்டு இந்த இடத்துலதான் இருக்கான், எப்படின்னு எனக்கு தெரியல, பட் 9th ஃப்ளோருடைய பாஸ் வந்துட்டு 8th ஃப்ளோருக்கு வந்திருக்கா, அதுவும் அவளுடைய மான்ஸ்டர்ஸோட. இந்த உலகத்துல இருக்க எல்லார்கிட்டையும் இத பத்தி வார்ன் பண்ண, நம்ம இந்த டவர் ஆஃப் ட்ரையல்ஸ் கேம்ல இருக்கும்போது என்ன ரூல்ஸ் இருந்துச்சோ அதெல்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆயிட்டு வருது. அப்படிங்கிறப்போ இவ்வளவு அங்க நடக்கிற எல்லாத்தையுமே பாக்குறான். அதை அப்படியே யூடியூப்ல லைவா போட்டு விட்டுட்டா. இதே நேரத்துல கமெண்ட் செக்ஷன்ல 8th ஃப்ளோர்ல இந்த ஸ்ட்ரீமிங் எல்லாம் ஒர்க் ஆகாது அப்படிங்கிறப்போ இன்னும் சில பேர் 8th ஃப்ளோர்ல எப்படி மான்ஸ்டர் வந்துச்சுன்னு கேக்குறாங்க, இவங்க விஷன் ஷேரிங்கிற லூப் போல பயன்படுத்துறாங்களா அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வர. உடனே ஹீரோ வந்துட்டு அந்த பாஸ் மான்ஸ்டரை பார்த்து என்ன அப்படியேதான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க போறியா, இந்த மாதிரி மான்ஸ்டர்ஸை கொண்டு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம் போதும் அப்படின்னு சொல்ல பதிலுக்கு அந்த மான்ஸ்டரும் என்ன ஒரு அரகண்டான பேச்சு, உன்னுடைய குழந்தைத்தனமான விளையாட்டுக்கெல்லாம் இப்பவே ஒரு முடிவை கட்டுறேன்னு சொல்லிட்டு லைட்னிங் போல்ட்டுங்கிற ஒரு ஸ்கில் ஆக்டிவேட் பண்றான். இதை பார்த்த ஊழியங்க வந்துட்டு மாஸ்டர்னு கத்த ஹீரோ இருக்க இடத்த நோக்கி சரமாரியா லைட்னிங் அடிக்குது. ஆனா அது எல்லாத்தையுமே அந்த 5 ஸ்பிரிட் வந்து தடுத்துருது. நாங்க தான் மாஸ்டருடைய கார்டியன்,
அவருக்கு எதுவும் ஆக விட மாட்டோம்னு சொல்ல, இதை பார்த்த அந்த மான்ஸ்டரும் 25th ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய ஸ்பிரிட் எல்லாம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கு, அதுவும் ஒரு ஹியூமனை போய் மாஸ்டர்னு சொல்லுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட, உடனே ஹீரோ வந்துட்டு 5 ஸ்பிரிட் பேட்டில் மோட்னு சொல்ல அது கொஞ்சம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. இப்ப நீ போன்னு சொல்ல, பதிலுக்கு அவனும் எஸ் மாஸ்டர்னு சொல்லிட்டு அந்த எலைட் சோல்ஜர்ஸோட அட்டாக் பண்றான். இதே நேரத்துல பின்னாடி வந்த மெலினாவும் உண்மையிலேயே இந்த ஸ்பிரிட்டை நம்பி இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோவும் இவன் மேல இருக்க அந்த பிராண்ட் ஆக்டிவேட் பண்ணி விட்டுறான். அடுத்த நிமிஷமே என்னுடைய வைப்பர் பவரை நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு சண்டை போட ஓடுறான். இதே நேரத்துல ரிங்குக்குள்ள இருக்க ஆலிஸும் நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணவான்னு கேட்க, பதிலுக்கு ஹீரோவும் இப்போதைக்கு தேவையில்ல, சுச்சுவேஷன் நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்ல, இங்கேயே இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம தெரசா வந்துட்டு இயன்வாவோட வீட்டுக்கு போறோம். அதை பார்த்துட்டு இதுதான் உன்னுடைய வீடா, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல, பதிலுக்கு அவளும் ஆக்சுவலா இது என்னுடைய தாத்தா வீடு அப்படிங்கிறப்போ டேமின் வந்துட்டு ஹாய் தெரசா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல அப்படிங்கிறப்போ பதிலுக்கு இவ்வளோ ஹாய் மிஸ்டர் டேமின் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு அப்படிங்கிறப்போ இயன்வா வந்துட்டு மிஸ்டர் ஜெனிக் அமெரிக்கன் நியூஸ் சேனல்ல வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறப்போ இதை கேட்டு தெரசாவும் ஷாக் ஆயிடுறான். ஏன்னா கேங் ஜெனிக் தான் அன்னோனுங்கிறது தெரசா ஆலிஸ் யூஸ் அங்க தவிர்த்து வேற யாருக்கும் தெரியாது. உடனே தெரசா வந்துட்டு அன்னோன் தான் கேங் ஜெனிக்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமான்னு கேட்க, பதிலுக்கு அவங்க 2 பேரும் அப்கோர்ஸ் ஈமோ ஃபேஸ்ல இருந்து அவர் கூட இந்த கேமை விளையாடிட்டு இருக்கோம், சோ அவருடைய மூமெண்ட்டை வச்சு இதுதான் கேங் ஜெனிக்னு உங்களால சொல்ல முடியும். உடனே டேமின் வந்துட்டு இந்த 8th ஃப்ளோர் வந்துட்டு வெறும் பஸ்ல தான் இருக்கணும், ஏதோ ஒரு காரணத்துக்காக 9th ஃப்ளோர்ல இருக்க பாஸ் மான்ஸ்டர் இந்த ஃப்ளோருக்கு வந்திருக்க. உடனே தெரசாவும் டிவியை பார்த்துட்டு கேங் ஜெனிக் வந்துட்டு ஃபீமேல் கம்பெனியன் கூட அந்த இடத்துக்கு போயிருக்காரு, இதுக்கு முன்னாடி அவங்கள நான் பார்த்ததே கிடையாது. இதே நேரத்துல அந்த ஊழியன் வந்துட்டு அங்க வர அந்த ஆர்க் மான்ஸ்டரை அட்டாக் பண்ண கூட இருக்க எலைட் சோல்ஜர்ஸும் மொத்த மான்ஸ்டர்ஸ பாத்துக்கிறாங்க. இதை பார்த்த மெரினா வந்துட்டு எங்க பார்த்து நீ செம்ம ஸ்ட்ராங்கா இருக்காப்பா, இப்படி சண்டை போட்டா நம்ம சீக்கிரம் வின் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துக்கு லிசார்ட் கிங் பிளாக் ஃபேங்கிற 2 பாஸ் மான்ஸ்டர் வருதுங்க. உடனே அந்த பறவை மாதிரியான மான்ஸ்டர் வந்துட்டு ஃபைனலி நீங்க வந்துட்டீங்க அப்படிங்கிறப்போ அந்த லிசார்ட் கிங்கோடைய கையில போன் ஆஃப் போன் கிளாசஸ் அப்படிங்கிற ஒரு வெப்பன் இருக்கு. இதை பயன்படுத்துறதன் மூலியமா ஆப்போனன்ட்டுடைய வெப்பனை பெர்மனண்டா அழிச்சிட முடியும். இதே நேரத்துல அந்த பிளாக் பிளாங்க் கிட்ட பிரான்ச் வித் பியூர் பிளட்ங்கிற ஒரு வெப்பன் இருக்கு. இதை பயன்படுத்துறது மூலியமா ஆப்போனன்ட்டுடைய பாடியில பெர்மனண்டான இன்ஜுரியா கிரியேட் பண்ண முடியும், அதை ஹீலும் பண்ண முடியாது. இதை பார்த்து ஹீரோவும் மனசுக்குள்ள அப்ப இவ்வளவு நேரம் இவங்க ப்ரிப்பேர் பண்ணது இந்த அநாயங்கான ரிலிக்ஸ தான், இதனாலதான் அந்த 2 மாஸ்டரும் இந்த இடத்துல இல்ல. உடனே அந்த போர்ட் மாஸ்டர் வந்துட்டு எதுக்கு இவ்வளவு லேட் பண்ணீங்கன்னு கேட்க, பதிலுக்கு அந்த 2 மான்ஸ்டரும் இந்த மாதிரியான ஒரு ரிலிக்க அப்டேன் பண்றது ஈஸின்னு நினைச்சீங்களா அப்படிங்கிறப்போ அந்த போர்ட் மான்ஸ்டர் வந்துட்டு வாயை மூடிட்டு இவ்வளவு நேரம் தொல்லை கொடுத்த அந்த போர்ஸ்னை கவனிங்கன்னு சொல்ல, பதிலுக்கு அந்த பிளாக் பிளாங்கும் இவங்க எல்லாருமே பூச்சி தானே, எதுக்கு இவ்வளவு ரியாக்ஷன் சொல்லிட்டு அவனுடைய உல்ஃப் மான்ஸ்டரை அவங்கள நோக்கி அனுப்புறான். உடனே ஹீரோவும் ஊழியங்கன்னு சொல்ல, அங்க இருக்க எலைட் சோல்ஜர்ஸ் வர ஓநாய்களை எதிர்த்து சண்டை போடுறாங்க. ஆனா அங்க இருக்க பாஸ் மாஸ்டர் மட்டும் வேற லெவல். அந்த எலைட் சோல்ஜர்ஸ்ல ஒருத்தனை தூக்கி தரையிலேயே ஓங்கி அடிச்சிடுது. நீங்க எல்லாருமே ரொம்ப அநாயங்கா இருக்கீங்க, உங்க யாரையும் உயிரோட விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த எலைட் சோல்ஜரை சாப்பிட போக, அடுத்த நிமிஷமே அந்த ஊழியங்க வந்துட்டு அவன் ஸ்வாட வச்சு மின்னல் வேகத்துல அந்த மான்ஸ்டரை அட்டாக் பண்றான். அவ்வளவு ஸ்ட்ரைக்கா வாங்கினதுக்கு அப்புறமும் அந்த மான்ஸ்டர் இவனை பார்த்து சிரிக்குது. இதே நேரத்துல அங்க இருக்க மெலினாவும் நிறைய காப்ளின்ஸை எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்கான். உடனே ஹீரோ வந்துட்டு மெலினான்னு கூப்பிட, பதிலுக்கு அவளும் கோவத்தோட நான் பிஸியா இருக்கேன் பார்த்தா தெரியலையா அப்படிங்கிறப்போ ஹீரோ வந்துட்டு இதை பார்த்தல, இதுதான் உன்னுடைய லைஃப் லைன், இந்த இடத்துல இருந்து நீ உயிரோட போகணும்னா அடுத்த 2 நிமிஷத்துக்கு இதை நீ ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறப்போ பதிலுக்கு அவளும் நான் உயிரோட இருக்கிறதுக்காக என்ன வேணா பண்ணுவேன்னு சொல்லிட்டு கோபுரா வைப்புங்கிற ஒரு ஸ்கில்லை யூட்டிலைஸ் பண்றான். இதன் மூலியமா அவளுக்கு எதிர்க்க வர எல்லா மாஸ்டரையும் அடிச்சு நோத்துறான். இதே நேரத்துல நம்ம ஹீரோவும் அங்க இருக்க விண்ட் ஸ்பிரிட் கிட்ட ஒரு ஆர்டர் கொடுக்க, உடனே அது வந்துட்டு லீப் ஆஃப் விண்ட்ங்கிற ஒரு ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணுது. அதை அப்படியே நம்ம ஹீரோ மேல லான்ச் பண்ண, இதன் மூலியமா நம்ம ஹீரோனால சாதாரண மனுஷன் ஜம்ப் பண்றதை விடவும் ரொம்ப தூரத்துக்கு ஜம்ப் பண்ண முடியும். இதை பயன்படுத்தி நடுவுல சண்டை போட்டுட்டு இருக்க மாஸ்டரை தாண்டி அந்த பாஸ் மான்ஸ்டரை நோக்கி போக, பதிலுக்கு அதுவும் யூ ஃபூல், நீ லேண்ட் ஆன அடுத்த நிமிஷமே நான் உனக்கு கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோவும் அந்த இடத்துக்கு கோகுமாவை வர வச்சு அது மேல பறந்து போயிடுறான். இதை பார்த்து அந்த லிசார்ட் கிங்கும் ஒழுங்கா போய் கீழே இறங்கி வர போறியா இல்லையான்னு கத்த, இதே நேரத்துல டவருக்கு வெளியில அந்த லைவ் ஸ்ட்ரீம் ஸ்டாப் ஆயிட, இதை பார்த்து ஏன் பாவும் லைவ் முடிஞ்சிருச்சா இப்பதானே ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிறது அந்த மிடில் ஃப்ளோர் மேனேஜர் ரிக்ஸ் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வந்துட்டு ரிக் கிட்ட கான்ட்ராக்ட் போடலாம்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அது எதுக்குன்னா நம்ம ஹீரோ கிட்ட தான் கோகுமா இருக்கும், அது எல்லாருக்குமே தெரியும். இப்ப அந்த அன்னோன் வந்துட்டு கோகுமாவை ரிலீஸ் பண்ணோம்னா எல்லாருக்குமே டவுட் வரும்ல, அதுக்காக தான் ரிக் கிட்ட கான்ட்ராக்ட் போட்டுட்டு அது எடிட் பண்ணி தூக்க சொல்லியிருப்பான். இது எல்லாத்தையுமே
பார்த்து எடிட் பண்ணிட்டு இருக்க ரிக் வந்துட்டு, மிஸ்டர் கேங்ஜினிக் எனக்கு ரொம்பவே ஒர்க் வச்சிருக்காரு. இதை நான் அக்செப்ட் பண்ணதுக்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதான். ஹீரோ வந்துட்டு இதை செய்யறதுக்கு ரிவார்டா அந்த ஏன்ஷியன் டிராகன் கோகுமாவுடைய ஒரு செதில கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான ஒரு விஷயம் நீங்க எங்க தேடினாலும் கிடைக்காது. அப்படிங்கிறப்போ இது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்தா ரிக் வந்துட்டு என்னால இந்த டீலை ரிஜெக்ட் பண்ண முடியாது. இதே நேரத்துல நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த 8th ஃப்ளோரை சுத்தி பேரியரும் போட சொல்லியிருப்பான். இதை நினைச்சு பார்த்த ரிக்கும் எதுக்கு இந்த பேரியரை போட சொன்னான்னு எனக்கு சுத்தமா புரியல. அப்படிங்கிறப்போ சிஸ்டம்ல வார்னிங் சிம்பிள் எல்லா இடத்துலயுமே வர ஆரம்பிக்குது. இதை பார்த்த ரிக்ஸும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் ஓபன் பண்ணி அதுக்குள்ள போயிடுறாரு. இதே நேரத்துல அந்த இடத்துக்கு வேற யாரோ ஒருத்தவங்க வராங்க. அமேசிங், நீ இந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருப்பான்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா இந்த இடத்துல நீ மட்டும்தான் ப்ரிப்பேரா வந்திருக்குன்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரிக்வெஸ்ட் பண்ண அந்த பேரியரை வெறும் கையிலேயே உடைச்சு போட்டுறாங்க. ஆக்சுவலா அதோட பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹையர் ஃப்ளோர்ல இருக்கவங்க இந்த 8th ஃப்ளோருக்குள்ள இன்டர்ஃபியர் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக போட சொல்லியிருக்கோம். ஆனா அதை இப்ப பிரேக் பண்ணதுனால ஹையர் ஃப்ளோர்ல இருந்து யார் வேணா அந்த இடத்துக்குள்ள வர முடியும். இதோட இங்க இந்த சாப்டர் முடியுது. இந்த சீன் ஆரம்பிக்கும் போதே சும்மா அதிர்ற மாதிரி பறக்கிற டைனோசர் நம்ம ஹீரோவை சுத்தி வளைச்சு அட்டாக் பண்ண வருதுங்க. உடனே நம்ம ஹீரோவும் கோகுமா கிட்ட அதோட தலைக்கு பக்கத்துல என்ன கொண்டு போன்னு சொல்ல மின்னல் வேகத்துல பறந்து போயிட்டு சொடக்கு போடுற நேரத்துல அதனுடைய தலையை வெட்டி சாய்க்கிறான். அப்படியே கீழே குனிஞ்சு பார்த்தா அங்க இன்னும் லட்சக்கணக்கான மான்ஸ்டர்ஸ் இருக்குங்க. இத பார்த்த நம்ம ஹீரோவும் அங்க நிக்கிற அந்த அட்டாஷா, அதாவது அந்த பறவை மான்ஸ்டரை பார்த்து செம்ம நிக்கலாம். என்ன அட்டாஷா, 9th ஃப்ளோர்ல இருந்து நிறைய மான்ஸ்டரை கூட்டிட்டு வந்திருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு உடனே டேலைட்டுங்கிற அந்த ஸ்கில் ஆக்டிவேட் பண்றான். அப்படியே அவனுடைய வில்லம்ப வர வச்சு ரெட் புல்லட் மேஜிக்ங்கிற அந்த ஸ்கில்லையும் ஆக்டிவேட் பண்ணி இப்ப அவனுடைய அம்போட அந்த டேலைட் ஸ்கில்லையும் சேர்த்து இன்ஃபியூஸ் பண்ணி அந்த அட்டாஷாவை பார்த்து, இந்த இடத்துக்கு நீ இவ்வளவு பேரை கூட்டிட்டு வந்திருக்க, இதுல கொஞ்சம் பேரை நான் கொன்னா நீ தப்பா எடுத்துக்க மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்பை ரிலீஸ் பண்ண 2 ஸ்கில் கம்பைன் ஆயிருக்கிறதுனால அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. இத பார்த்து பயந்து போன அட்டாஷாவும் தப்பிக்க வேற வழி இல்லாம அவகிட்ட இருக்க அல்டிமேட் டிஃபென்ஸ் ஸ்கில்லான லைட்னிங் ஆர்மரை யூஸ் பண்றான். உடனே அவ உடம்ப சுத்தி லைட்னிங்கால ஒரு பாதுகாப்பு கவசம் உருவாகுது. இதன் மூலியமா அவளுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் பல மடங்கு அதிகரிச்சாலும் நம்ம ஹீரோவுடைய அந்த கம்பைன் ஸ்கில்ல தாக்கு பிடிக்கிற அளவுக்கு அது இல்ல. அவளுடைய டிஃபென்ஸ தாண்டி போயிட்டு அங்க இருக்க மான்ஸ்டர்ஸ அதை அட்டாக் பண்ணிடுது. ஆனா அட்டாஷா விட்டுறதா இல்ல. செம்ம கடுப்பான அவகிட்ட இருக்க அந்த லைட்னிங் ஸ்ட்ரைக் மூலியமா ஹீரோவை தாறுமாறா அட்டாக் பண்ண நம்ம ஹீரோவும் செம்ம மாசா அந்த அட்டாக்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டு இருக்கான். இத பார்த்து அட்டாஷாவும் செம்ம கடுப்பாயிட்டு கோவத்துல கத்துறான், டேமிட், அட்லீஸ்ட் ஒரு தடவையாச்சு என்னோட அட்டாக்ல அடி வாங்க அப்படிங்கிறப்போ ஆக்சுவலா இந்த இடத்துல அட்டாஷா மட்டும் இல்ல, அந்த மீதி இருக்க 2 மான்ஸ்டரால கூட நம்ம அன்னோன் கிட்ட நெருங்க முடியல. உண்மையை சொல்லணும்னா இது அந்த மான்ஸ்டர்ஸோட ஹெட் குவார்டர்ஸா இருந்தாலும் ஹீரோ சைட் தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இப்பவும் அட்டாஷா மனசுக்குள்ள இல்ல எண்ணிக்கையில நாங்க தான் ஜாஸ்தி, இன்னும் கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்சோம்னா நாங்க ஜெயிச்சிருவோம்னு நினைக்கிறோம். இதே நேரத்துல மெலினா பக்கத்துல ஒரு ஐட்டத்தை கிரியேட் பண்ணிட்டு அதை ப்ரொடக்ட் பண்ண சொல்லிருப்பான்ல, அதை நோட்டீஸ் பண்ண அட்டாஷாவும் ஒருவேளை இது அந்த ஐட்டமா இருக்குமோன்னு நினைக்க அந்த ஐட்டம் 2 மினிட்ஸ்ங்கிற அந்த டைம் பீரியட மெட் பண்ணிடுது. ஆக்சுவலா ஹீரோ இந்த இடத்துல உருவாக்குன அந்த பொருள் என்னன்னா ஸ்ட்ரிங் தட் கனெக்ட் ஃபெய்த். இதோட நம்ம ஹீரோ வந்துட்டு 10th ஃப்ளோர் போறதுக்கு ஒரு மிரரை யூட்டிலைஸ் பண்ணிருப்பான்ல, அதையும் சேர்த்து கம்பைன் பண்ணதுனால சிஸ்டம்ல ஹீரோ ஒரு மிகப்பெரிய படைய இந்த இடத்துக்கு வர வச்சிருக்கான்னு வருது. இதுல ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோவால மனுஷங்களை இந்த இடத்துக்கு இந்த ஐட்டத்தை வச்சு வர வைக்க முடியாது. அதுக்கு பதில் வேற ஒரு மான்ஸ்டர்ஸையோ இல்லனா ட்ரைபையோ நம்ம ஹீரோவால கொண்டு வர முடியும். இத பார்த்து அந்த லிசார்ட் கிங்கும் செம ஷாக் ஆயிட்டு, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, எப்படி ஒரு மனுஷனால வேற ஒரு ட்ரைபை இந்த இடத்துக்கு சப்போர்ட்டுக்கு வர வைக்க முடியும். அப்படிங்கிறப்போ அந்த இடத்துக்கு மாசா வருது வேற யாரும் இல்ல, நம்ம ஃப்ரோஸ்ட் பிளேட் ட்ரைபை சேர்ந்த சீஃப் கலாக்கல் தான். அந்த கூட்டத்துல இருந்து கலாக்கல் முன்னாடி வந்துட்டு, நான் தான் சீஃப் கலாக்கல், உங்களுடைய இன்வைட்டை அக்செப்ட் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு கெத்தா சொல்ல பதிலுக்கு நம்ம ஹீரோவும், சீஃப் கலாக்கல், நீங்க இந்த இடத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி, அடுத்த 3 மாசத்துக்கு நீங்க மேஜிக் கிறிஸ்டல்ல கொடுக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபரை கொடுக்க, இதை கேட்ட கலாக்கலும் செம்ம குஷி ஆயிட்டு நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த வார் ட்ரம் அடிக்கிறாங்க. உடனே கலாக்களும் எல்லாரும் போய் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட இப்ப நம்ம ஹீரோ சைடு ஒரு பெரிய ஆர்மியே ரெடி ஆயிடுச்சு. இத பார்த்து ஷாக்கான லிசார்ட் கிங்கும், டேய்
அவங்க யாரையும் உயிரோட விடாதீங்க அப்படின்னு சொல்ல, இதே நேரத்துல நம்ம கலாக்களும் நேரா அந்த லிசார்ட் கிங்கோட சண்டைக்கு போறோம். உடனே அந்த லிசார்ட் கிங் வந்துட்டு நம்ம கலாக்களை பார்த்து, ஐஸ் ட்ரைபர்ஸ் எந்த நீங்க எதுக்கு ஒரு மனுஷன் சைடுல நின்னு சண்டை போடுறீங்கன்னு கேட்க, பதிலுக்கு நம்ம கலாக்களும் அந்த லிசார்ட் கிங்க அப்படியே புடிச்சு தூக்கி தரையில அடிச்சுட்டு, ஏன்னா நாங்க ஆபத்துல இருக்கும்போது எங்களை காப்பாத்தின சேவியர் அவர்தான், அப்படிப்பட்ட ஒருத்தர் என்ன கூப்பிட்டு நான் இந்த இடத்துக்கு வராம இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு லிசார்ட் கிங்க போட்டு துவம்சம் பண்ணிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்க அட்டாஷாவுக்கு செம ஷாக். ஒரு பக்கம் அந்த லிசார்ட் கிங் அடி வாங்கிட்டு இருக்கான், இன்னொரு பக்கம் அந்த முறிமை சேர்ந்த எலைட் சோல்ஜர்ஸ் அவங்க ஃபேங்க புரட்டி போட்டுட்டு இருக்காங்க. இத பார்த்து அட்டாஷாவும் என்னது இது, கொஞ்ச நேரத்துல எல்லாமே நமக்கு எதிரா மாறிடுச்சு அப்படின்னு ஷாக் ஆகி நிக்க, அந்த இடத்துல எல்லாருமே பிஸியா சண்டை போட்டுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ ரொம்ப கேஷுவலா அந்த அட்டாஷா பக்கத்துல வரான். என்ன அட்டாஷா, எல்லாரும் பிஸியா சண்டை போட்டுட்டு இருக்காங்க, நீ என்னன்னா வெறும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, நாம நம்மளுடைய ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிறப்போ பதிலுக்கு அவளும் கோவத்துல, என் கூட 1-on-1 மேட்ச் சண்டை போட்டு ஜெயிச்சிடலாம் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த லைட்னிங் ஆர்மரை ஆக்டிவேட் பண்றான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ சும்மா இருப்பானா, பதிலுக்கு அவன் மண்டேல ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்றான். இதை பயன்படுத்துறதன் மூலியமா ஆப்போனன்ட்டுடைய நெக்ஸ்ட் மூவை நம்ம ஹீரோவால ஈஸியா ப்ரிடிக்ட் பண்ண முடியும். உடனே அட்டாஷா வந்துட்டு லைட்னிங் வைப்புங்கிற ஒரு ஸ்கில்ல பயன்படுத்தி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண, இதை ப்ரிடிக்ட் பண்ண அவனும் வெறும் கையிலேயே அதை டிஃப்ளெக்ட் பண்ணிடுறான். இதை பார்த்து அவளும் என்னது, என்னுடைய அட்டாக்க ப்ரிடிக்ட் பண்ணி அதை ஈஸியா பிளாக் பண்ணிட்டானா, அப்போ இவ்வளவு நேரமா அவனுடைய உண்மையான பவரை ஹைட் பண்ணி வச்சிருந்தானா அப்படின்னு நினைக்கிறப்போ ஹீரோ வந்துட்டு இதுதான் உனக்கான முடிவு அட்டாஷா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கிங் டீமன் ஸ்டெப் யூட்டிலைஸ் பண்ணி வேகமா போய் அவளை அட்டாக் பண்ண, இதை கேட்டு அவளும் பதறி போய் கொஞ்சம் பொறு நான் சொல்றதை கேளுன்னு சொல்ல, ஹீரோ வந்துட்டு டார்க் ஹெவன்லி டீமன் ஆர்ட்ங்கிற அந்த ஸ்கில்ல பயன்படுத்தி அவளை அட்டாக் பண்ணிடுறான். இதன் மூலியமா அவ டிஃபீட் ஆனதை பார்த்துட்டு ஹீரோட கேங் சந்தோஷப்பட, இதை பார்த்து அந்த ஃபேங்கும் எல்லாருமே திரும்பி ஓடுங்கன்னு சொல்றான். இதே நேரத்துல மெலினாவும் டயர்ட் ஆகி கீழே விழுந்துட்டு ஒரு வழியா இது முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல, உடனே ஹீரோ வந்துட்டு இங்க இருக்க ஸ்பிரிட்ஸ் மீதி எல்லாரையும் பாத்துக்கோன்னு சொல்ல, ஊழியாங்க வந்துட்டு இந்த 8th ஃப்ளோரை கிளியர் பண்ணதுக்கு கங்க்ராச்சுலேஷன் மாஸ்டர்னு சொல்ல, உடனே சிஸ்டம்லயும் ஹீரோ லெவலப் ஆகுறான்னு காட்டுது. உடனே அவன் வந்துட்டு எனக்கு ஏதோ மிஸ் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்ல, இதே நேரத்துல அந்த அட்டாஷா வந்துட்டு இன்னும் உயிரோட தான் இருக்கா. அப்படியே ஹீரோவை பார்த்தேன், உன்கிட்ட இருந்து இவ்வளவு அடி வாங்கினதுக்கு அப்புறமா என்னால ஒரே ஒரு விஷயத்த மட்டும் உறுதியா சொல்ல முடியும், நீ வந்துட்டு அவரோட லெவலுக்கு பக்கத்துல அப்படின்னு யாரையோ சொல்ல வரான். அடுத்த நிமிஷமே ரெட் கலர் விண்கல் மாதிரி ஒண்ணு நம்ம ஹீரோ இருக்க இடத்த நோக்கி வர, அங்க இருக்க எல்லாருமே ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. இத பார்த்து நம்ம ஹீரோவும் செம ஷாக் ஆயிட்டு, டேமிட் நான் இந்த சண்டைக்கு தேவையான அளவுக்கு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன்னு நினைச்சேன், பட் இவனே இந்த இடத்துக்கு வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பதற ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துக்கு வந்தது வேற யாருமே இல்ல, ஒரு பயங்கரமான டீமன். சிஸ்டம்ல என்னமோ டீமன் தான் போட்டிருக்கு, ஆனா எனக்கு தெரிஞ்ச வர இவன் டீமன் கிங்கா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல, இங்க இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுங்கிறத காட்டுறாங்க. அந்த மார்க்கெட்ல ஹீரோ மெலினா கிட்ட போயிட்டு, டெமானிக் ஹியூமனை சேர்ந்த நீங்க டபுள் இம்பாக்ட் நடக்க போதுன்னு ட்ராக் பண்ணிட்டீங்க, அது டிஃபரெண்ட் ஃப்ளோரை இன்வைட் பண்ணும்போது நடந்துச்சு, ஆனா எதுக்காக இந்த டபுள் இம்பாக்ட தேடுறீங்கன்னு உண்மையான காரணத்தை நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. இதை கேட்ட உடனே மெலினாவுடைய ஃபேஸே மாறுது. இதுலயே நமக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும் அவ எதையும் மறைக்கிறாங்க. உடனே ஹீரோவும் அந்த பிராண்ட் ஆக்டிவேட் பண்ண அந்த பவர்னால மெலினாவுடைய முகம்லாம் எரிய ஆரம்பிக்குது. அவளால அந்த பெயினை தாக்கு பிடிக்க முடியாம உண்மையை சொல்லிடுறான். ஹையர் அப்ல இருக்கவங்க இந்த டபுள் இம்பாக்ட சேஸ் பண்ணிட்டு வரணும்னு சொன்னாங்க, அப்படி வந்தா இங்க ஒரு ஸ்பெஷலான ஒருத்தவங்கள சந்திக்கலாம்னு சொன்னாங்க. இந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம ஹீரோ ரிக் கிட்ட சொல்லி ஹையர் ஃப்ளோர்ல இருந்து யாரும் வர முடியாத அளவுக்கு ஒரு பேரியரை போட சொல்லியிருப்போம். ஆனா யாரோ ஒருத்தவங்க அந்த பேரியரை டேமேஜ் பண்ணதுனால இவன் உள்ள வந்துட்டான். உடனே ஹீரோவும் மனசுக்குள்ள கடைசியில அந்த ஸ்பெஷலான ஆளை நான் பார்க்க வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு நினைக்க, உடனே ஹீரோவுக்கு எதிர்க்க வந்த அந்த டீமனும் நீதானா அது எங்களுடைய எல்லா பிளான்லயும் நடுவுல புகுந்து இன்டர்ஃபியர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய மாஸ்க கழட்ட, முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ஹீரோவை தவிர்த்து அந்த இடத்துல எல்லாருமே ஃப்ரீஸ் ஆயிட்டாங்க. நம்ம ஹீரோ மட்டும் நார்மலா இருக்கானா, அதுக்கு காரணம் நம்ம ஆலிஸ் தான். அவளுடைய ஃபுல் பவரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை ஃப்ரீஸ் ஆகாம பாத்துட்டு இருக்கான். இதை கவனிச்ச அந்த டீமனும் சிரிச்சுக்கிட்டே, என்னோட இந்த மைண்ட் ட்ரீலும் உள்ள உனக்கு யாரோ ஹெல்ப் பண்றாங்கன்னு நினைச்சேன், யாரோ வந்துட்டு உன்னை கஷ்டப்பட்டு காப்பாத்துறாங்க போலயே, ஆனா அந்த எஃபெக்ட் எல்லாமே வேஸ்ட் தான், நீ இன்னும் கொஞ்ச நேரத்துல என் கையால சாக போற. உடனே நம்ம ஹீரோவும் அவனுடைய ஐஎஃப் ப்ளூட்டன் ஆக்டிவேட் பண்ணி அந்த டீமனுடைய இன்ஃபர்மேஷனை பார்க்க ட்ரை பண்றான். ஆனா அந்த டீமனுடைய லெவல் ரொம்ப ஹையா இருக்கிறதுனால சிஸ்டம் அவனுக்கு எதையுமே காட்ட மாட்டேங்குது. உடனே ஹீரோவும் மனசுக்குள்ள ப்ளீஸ் ஒரே ஒரு தடவை ஏதாச்சும் சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சா
கிடைச்சா கூட போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐ ஆஃப் குளோட்டனை திரும்ப திரும்ப யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கான். கடைசியா அவனுடைய லக் வேலை செய்யுது. சிஸ்டம்ல ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் ஹீரோவோட கண்ணுக்கு தெரியுது. உடனே நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே ஏதோ ஒரு பேரை சொல்றான். பதிலுக்கு அந்த டீமனும் என்ன சொல்ற புரியலன்னு கேட்க, பதிலுக்கு நம்ம ஹீரோவும் மெக்கர்த்ரா டெத்தை கன்சியூம் பண்றவன் தானே நீ, உனக்காக தான் நான் இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இதை கேட்ட அந்த டீமனும் ஒரு சாதாரண ஹியூமன் நீ, உனக்கு எப்படி என்னோட நேம் தெரியும் கேட்க, உடனே அந்த மைண்ட் ரிலீம்ல இருந்து ஹீரோவை ரிலீஸ் பண்ணிடுது. இப்ப சொல்லு உனக்கு எப்படி என்னுடைய உண்மையான நேம் தெரியும் அப்படிங்கிறப்போ ஆக்சுவலா சிஸ்டம்ல அந்த டீமனுடைய நேமையும் அவன் வந்துட்டு டீமன் ரிலீம்ல ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கானும் அதை தவிர்த்து மேஜிக் ஸ்பெல்ல ரொம்ப ஈஸியாவே யூட்டிலைஸ் பண்ணுவானும் போட்டிருக்கு. உடனே ஹீரோ வந்துட்டு மனசுக்குள்ள ஆலிஸ் மயங்கிட்டான். இவ்வளவு நேரம் என்னை ஃப்ரீஸ் பண்ணாம பார்த்ததுனால, அது மட்டும் இல்லாம என்னுடைய டீம்மேட்ஸ் எல்லாருமே ஃப்ரீஸ் ஆயிட்டாங்க. ஈவன் தோ கோகுமாவும் அந்த 5 ஸ்பிரிட்டும் கூட ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இந்த டீமன் கூட 1-to-1 காம்பேட் போனா நான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு 0%. இதே நேரத்துல அந்த டீமனும் பதில சொல்லு ஹியூமன். பதிலுக்கு நம்ம ஹீரோவும் ஒரு ட்ரம்ப் கார்டை இறக்குறான். இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு வழி இது மட்டும்தான் அப்படின்னு நினைச்சிட்டு, நான் ராட்டிங் ஹார்ட்னு சொல்லக்கூடிய ஒரு டீமன் கிங் உடைய ஸ்டூடெண்ட். அது மட்டும் இல்ல, உனக்கு டீமன்ஸ வழிபடுற டெமானிக் ஹியூமன்ஸ பத்தி தெரியும்ல, அவங்க கூட ஒர்க் பண்ணி தான் இந்த இடத்துக்கு ஒண்ணு தேடி வந்தேன். உனக்கு நல்லாவே தெரியும் டீமன் ரிலியம்ல இருக்க ரேங்கிங்க பத்திலாம் டீமன் கிங்க்கு கவலை இல்ல. அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை மட்டும்தான் பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் நான் ஒரு டார்க் ஸ்டூடெண்டா மட்டும்தான் இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா அவருக்கு ரொம்ப நாளா சர்வ் பண்ணி நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன். இப்போ வேற ஒரு டீமன் கிங்க்கு சர்வ் பண்ணணும்னு ஆசைப்படுறான். இதே நேரத்துல அந்த டீமனும் உனக்கு என்ன பத்தி தெரிஞ்சிருக்கு, அது மட்டும் இல்லாம உன்கிட்ட இருந்து லைட்டா டீமன் கீ வருது, அப்போ நீ கண்டிப்பா ஒரு டீமனுடைய ஸ்டூடெண்டா தான் இருக்கணும். ஆனா நீ ஒர்த்துங்கிறத நான் எப்படி நம்புறது? என்னுடைய பிளான வேற நீ இன்டர்ஃபியர் பண்ணிருக்க. ஒருவேளை நீ ஒர்த்தா இருந்தனா உன்னை நான் மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் புல்லட்டுங்கிற ஒரு டேஞ்சரஸான ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்றான். அப்படியே ஹீரோ நோக்கி லான்ச் பண்ண, அப்கோர்ஸ் இத பாரு அப்படின்னு சொல்லிட்டு சன் சாக்ரெட் கிரவுண்டுங்கிற ஒரு ஸ்கில் ஆக்டிவேட் பண்றான். இதன் மூலியமா சூரியனுடைய அந்த முழு எனர்ஜி அந்த இடத்துக்கு கொண்டு வர அது அந்த மைண்ட் ரிலம் விடவுமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. ஆக்சுவலா இந்த பவரை நம்ம ஹீரோ வந்துட்டு ஒசிரிஸ் கிட்ட இருந்து தான் ஆட்டியை போட்டிருப்பான். இதே நேரத்துல அந்த ஒசிரிஸ் வந்து 25th ஃப்ளோர்ல பண்ணா ஏதாச்சும் நடந்தா நல்லா இருக்கும்னு யோசிக்க, ஹீரோ அந்த இடத்துல இவருடைய பவரை யூஸ் பண்றதுனால இவர் ஷாக் ஆயிடுறாரு. யாரோ என்னுடைய பெர்மிஷன் இல்லாம என்னுடைய பவர் யூஸ் பண்றாங்கன்னு கத்துறாரு. இதே நேரத்துல ஹீரோ இருக்க இடத்துல சூரியன் பிரகாசமா மின்ன இதை பார்த்து அந்த டீமனும் மனசுக்குள்ள இது ஒன்னும் பெர்ஃபெக்டா இல்ல, ஆனா இது கண்டிப்பா ஒரு எஜிப்டியன் காடுடைய பவர் தான். உடனே ஹீரோவும் இப்ப என்ன நினைக்கிறீங்க, நான் கொள்கையோட தான் வாழ்றேன்னு புரியுதா? என்னுடைய கொள்கைக்காக நான் கடவுள் இருக்க இடத்துக்கே போயிட்டு வந்திருக்கேன். பதிலுக்கு அந்த டீமனும் செம இம்ப்ரெஸ் ஆயிட்டு, நீ நிஜமாவே ஒரு ஸ்ட்ராங் ஹியூமன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் ரினிமை அன்டூ பண்ணிடுது. உடனே ஃப்ரீஸ் ஆன எல்லாருமே பழைய நிலைமைக்கு வராங்க. உடனே மெலினா வந்துட்டு என்ன நடந்துச்சுங்க, எனக்கு ஏதோ ஃபீல் ஆச்சுன்னு சொல்ல, உடனே ஊழியங்கும் ஏதோ ஒரு பயங்கரமான டீமன் கீ எக்ஸ்பிரஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனா பரவாயில்ல, நம்ம மாஸ்டருக்கு ஒன்னும் ஆகலன்னு சந்தோஷப்படுறான். அந்த டீமன் போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கிட்ட ஒரு கீ கொடுத்துட்டு போயிருப்பான். அதுதான் ரப்சர் கீ. இதை நீ வச்சுக்கோ. ஒரு டீமன் கூட கான்டாக்ட் பண்ணனா இது உனக்கு கண்டிப்பா தேவைப்படும். ஃபர்ஸ்ட் இந்த டவர்ல இருக்க ரப்சரை கண்டுபிடி, அப்புறம் இந்த சாவியை வச்சு அதுக்குள்ள போயிரும். உனக்கு ரப்சரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். நான் நிறைய டார்க் ஸ்டூடெண்டா பாத்திருக்கேன், ஆனா அதுல நீ தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் போல்டாவும் இருக்க. உண்மையிலேயே அந்த டீமன் கிங்க ஸ்டூடெண்ட கண்டுபிடிக்கிறதுல நல்ல டேஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிடுறான். உடனே ஹீரோவும் இவன் ஆல்ரெடி நிறைய டார்க் ஸ்டூடெண்ட்டை மீட் பண்ணிருக்கானா, அப்படின்னா மத்த பிளேயர்ஸ் டார்க் ஸ்டூடெண்டா மாறிட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறப்போ ஆலிஸ் வந்துட்டு கான்ட்ராக்டர் உனக்கு ஒன்னும் ஆகலையான்னு கேட்க, பதிலுக்கு அவனும் உனக்கு தான் நன்றி சொல்லணும் ஆலிஸ்ன்னு சொல்ல, அவன் வந்துட்டு ஒரு ஹை ரேங்கிங் டீமன், அட்வான்ஸ் மேஜிக்கை யூஸ் பண்றவன். அது மட்டும் இல்லாம இவன் டைமையே ஸ்டாப் பண்ற மேஜிக்கை யூஸ் பண்றான். இந்த மாதிரி மொத்தம் ஒரு 4-5 டீமனை தான் நானே பார்த்திருக்கேன். இப்படிப்பட்ட ஒருத்தங்கிட்ட போய் சொல்றது ஓகேவான்னு கேட்க, நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே இட்ஸ் ஓகே ஆலிஸ், கவலைப்படாத, என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு சொல்றான். ஆக்சுவலா இந்த 8th ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் ஒரு கிறிஸ்டலை கண்டுபிடிச்சா மட்டும்தான் இது கிளியர் ஆகும். ஆனா இதுக்கு முன்னாடி எப்படி கிளியர் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இங்க 8th ஃப்ளோரும் 9th ஃப்ளோரும் கம்பைன் ஆயிருக்கிறதுனால அந்த பாஸ் மான்ஸ்டரை டிஃபீட் பண்ணதுனால 9th ஃப்ளோர் கிளியர் ஆயிருக்கு. இப்போதான் நம்ம ஹீரோ அந்த கிறிஸ்டலை கண்டுபிடிச்சு 8th ஃப்ளோரையுமே கிளியர் பண்ணிடுறான். உடனே ஊழியங்க வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னு கேட்க,
பதிலுக்கு நம்ம ஹீரோவும் நான் வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்ஸ் இருக்க இடத்துக்கு போறோம். அங்க அவரை பார்த்து நாம கொஞ்சம் பேசலாமா, டியர் கிரேட் மேனேஜர் ரிக் ஹெனசி அப்படின்னு கேட்க இங்கே இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ரிக்ஸ பார்த்து உங்ககிட்ட பேரியரை போட சொன்னேன், அப்புறம் எப்படி அந்த டீமன் உள்ள வந்துச்சு. பதிலுக்கு ரிக்கும் நீ சொன்ன மாதிரியே ஹையர் ஃப்ளோர்ல இருக்க யாரும் வர முடியாத அளவுக்கு ஒரு பேரியரை ப்ராப்ளமே இல்லாம கம்ப்ளீட் பண்ண. ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால நான் இல்லாத டைம்ல அந்த பேரியர்ல ஒரு ஹோல் கிரியேட் ஆயிருக்கேன். உடனே ஹீரோவும் விடாம என்னது உங்கள மாதிரியான ஒரு மேனேஜர் போட்ட பேரியர்ல ஒரு ஹோல் கிரியேட் ஆயிருக்கான், அது மட்டும் இல்லாம அந்த நேரத்துல நீங்க இல்லாம போனதுக்கு என்ன எக்ஸ்கியூஸ் சொல்ல போறீங்க. பதிலுக்கு இருக்கும் அன்னைக்குன்னு பார்த்து அந்த முறையும் என் பேர் சேர்ந்து ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக்கா பண்ணிட்டாங்க. சோ இன்டர்மீடியட் மேனேஜரா இருக்கிறான்னா அந்த இடத்துக்கு போகாம இருக்க வாய்ப்பே இல்ல. இதை கேட்ட ஹீரோவும் மனசுக்குள்ள என்னது முறிமும் என் பேரும் வாருக்கு போனாங்களா, அவங்க கிட்ட இருக்க காயின் எல்லாத்தையும் புடிங்கிட்டாங்களே, அப்புறம் ஏன் போனாங்க அப்படின்னு யோசிக்க உடனே ரிக் வந்துட்டு அப்கோர்ஸ் என்னால இந்த எக்ஸ்கியூஸ் எல்லாம் வச்சு உங்க கூட போட்ட அந்த கான்ட்ராக்ட நல்லிஃபை பண்ண முடியாது. அதனால உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிற விதமா என்னுடைய சீக்ரெட் கலெக்ஷன் ஐட்டம்ல சிலதை நீங்க பர்ச்சேஸ் பண்ண நான் அனுமதிக்கிறேன். உங்களுக்கே நல்லா தெரியும் நான் ரொம்ப ரேரான விஷயத்த தான் கலெக்ட் பண்ணுவேன்னு. சோ இதை தரதே உங்களுக்கு மிகப்பெரிய ரிவார்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிட்ட போட உடனே ஹீரோவும் மனசுக்குள்ள பாருடா என்கிட்ட இதெல்லாம் விற்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு ட்ரை பண்றாரு அப்படின்னு நினைச்சிட்டு சரி ரிக் இப்ப நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் அந்த ஏன்ஷியன் டிராகனுடைய ஒரு செதில் அப்படிங்கிறப்போ இதை கிட்ட ரிக் வந்துட்டு மனசுக்குள்ள அந்த பளபளக்கிற செதில பாருங்களேன், என்னால இதை கண்டிப்பா விட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிறப்போ ஹீரோ வந்துட்டு சரி அப்பனா ஒரு ட்ரேட் பண்ணிக்கலாம், ஒரு ரப்சர் காம்பஸ்க்கு பதிலா கோகுமாவுடைய ஒரு செதில நான் தரேன், நீங்க ஒன்னும் ரொம்ப யோசிக்க வேணாம், நம்ம ப்ரீவியஸா போட்ட மாதிரி சிமிலரான ஒரு ட்ரேட் தான் இது அப்படிங்கிறப்போ இதை கேட்டதும் ரிக் வந்துட்டு ரப்சர் காம்பஸ்க்கு பதிலா ஒரே ஒரு செதிலா அப்படின்னு பெருமிச்சு விட்டுட்டு பார்கென்ங்கிற ஒரு ஸ்கில் ஆக்டிவேட் பண்றாரு. இங்க பாரு ஜெனியக், இந்த டிராகன் வந்துட்டு இன்னும் முழுசாவே வளரல, அது மட்டும் இல்லாம இதோட பேரை யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கிறப்போ ஒரே ஒரு செதில கொடுத்தா எப்படி கட்டுப்படி ஆகும். அது மட்டும் இல்லாம இப்ப அந்த ரப்சர் காம்பஸ் ஸ்டாக்லயே இல்ல தெரியுமா, அப்படிப்பட்ட ஒரு அரிய பொருளை நான் உங்ககிட்ட கொடுக்கறேன், அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 10 செதிலாச்சும் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஏன்ஷியன் ஸ்பீசிஸ ஒரு வாரத்துக்கு ரெண்ட் கொடுங்க போதும். ஆக்சுவலா இது உங்களுக்காக நான் கொடுக்கற ஒரு ஸ்பெஷல் டீல், பேசிக்கா இதுல எனக்கு லாஸ் தான், இருந்தாலும் உங்களுக்காக தான் இந்த டீல். உடனே நம்ம ஹீரோவும் மனசுக்குள்ள ஆமா இல்ல இவர் தான் கிரேட் மர்ச்சன்ட் ஆர்கனைசேஷன் மாஸ்டர் ஆச்சு, பேரம் பேசுறது ஒன்னும் இவருக்கு புதுசு இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போக உடனே அந்த ரிக் வந்துட்டு எங்க போறீங்க, உங்களுக்கு அந்த காம்பஸ் வேணாமான்னு கேட்க பதிலுக்கு நம்ம ஹீரோவும் நான் உங்ககிட்ட நைஸா தானே பேசணும், ஆனா நீங்க வந்துட்டு பிரைஸ் ஏத்துறீங்க, நான் பேசாம ஆஸ்டின் கிட்டே போய் பேசிக்கிறேன், ஒரு கான்ட்ராக்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை விட அதிகமா பணம் கேட்கறது பெரிய கிரைம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அந்த கார்னல் ரூல்ஸ் மீறினா இப்போ இன்டர்மீடியட் மேனேஜரான நீங்களும் அதையே பண்றீங்க, இதை மட்டும் ஹை ஃப்ளோர் மேனேஜர் ஆஸ்டின் கிட்ட ரொம்ப சந்தோஷப்படுவாரு. பதிலுக்கு ரிக் வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கேங்ஜினி, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு செதிலே உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறேன், இப்போ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைன்னு கேட்க டீல் ஓகே ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு கோகுமா பக்கம் திரும்புறோம். இங்க பாரு கோகுமா, ஒரே ஒரு செதில் மட்டும் தான் போடுங்க போறேன், லைட்டா தேனி கொட்டின மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல இதை கேட்டதும் கோகுமா வந்துட்டு அதோட மூஞ்ச பாவமா வச்சுக்க பதிலுக்கு ஹீரோவும் கோகுமா இந்த மாதிரி மூஞ்ச வச்சுக்காத அப்படின்னு சொல்ல கோகுமா கண்ணுல இருந்து டபடபன் கண்ணீர் வர ஆரம்பிச்சிருது. இதை பார்த்த ஹீரோவும் இல்ல இது என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தலையில கை வச்சிடறான். ரிக்ஸ் இந்த நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு சரி சரி நான் பேமெண்ட்டை அப்புறமா வாங்கிக்கிறேன்னு சொல்லிடுறான். ஒரு வழியா நம்ம ஹீரோவுக்கு ரப்சர் காம்பஸ் கிடைச்சிடுது. ஏற்கனவே அந்த டீமன் கொடுத்த சாவிய இந்த ரப்சர்ல போடணும். சோ இந்த காம்பஸை வச்சு ரப்சர் எங்கெல்லாம் இருக்குன்னு ஹீரோவால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஹீரோ கிளம்புறப்போ ரிக் வந்துட்டு எனிவே இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் ஆஸ்டின் கிட்ட இருந்து சீக்கிரட்டா வச்சுக்கோங்க. பதிலுக்கு ஹீரோவும் அந்த கார்மன் வந்துட்டு என்னுடைய லைன்ல அப்பப்போ குறுக்கிடுறான், அவனுக்கு தகுந்த பனிஷ்மெண்ட்டை கொடுங்கன்னு சொல்ல பதிலுக்கு ரிக்கும் அவனை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அனுப்பிடுறாரு. இங்க இந்த சீனை கட் பண்ணி அங்க கார்மன் வந்துட்டு வேற ஒருத்தர் முன்னாடி வண்டி போட்டு அழுதுட்டு இருக்கான். என்ன மன்னிச்சிருங்க, நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், இந்த ஒரு தடவை என்ன உயிரோட விட்டீங்கன்னா கண்டிப்பா இதை நான் சரி பண்ணிடுவேன், கொஞ்சம் இறக்கம் காட்டுங்கன்னு சொல்ல அவனுக்கு எதிர்க்க இருக்கிறது வேற யாரும் இல்ல அந்த ஹை ஃப்ளோர் மேனேஜர் ஆஸ்டிங் தான். பதிலுக்கு அந்த ஆஸ்டிங்கும் கோவத்தோட என்னது மிஸ்டேக்கா, உனக்காக தான் 8th ஃப்ளோரையும் 9th ஃப்ளோரையும் கம்பைன் பண்ணான், அது மட்டும் இல்லாம அங்க ஒரு ஹை ரேங்கிங் டீமன் இருந்துச்சு, நீ எதையுமே சொதப்ப கூடாதுன்னு தான் இதெல்லாம் பண்ண, இவ்வளவு நடந்தும் நீ ஃபெயிலியர் ஆயிட்டு அது வெறும் மிஸ்டேக்னு சொல்றியா, இது உனக்கு தகுதி இல்லைன்னு ப்ரூஃப் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்மனுடைய டென்டக்கல்ஸை வச்சு அவனை இறுக்கி பிடிக்கிறான். பதிலுக்கு அவனும் ப்ளீஸ் எனக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, என்னை கொண்டாடாதீங்கன்னு சொல்ல ஹாஸ்டிங் வந்துட்டு ஒரு விரக்தியோட அங்க இருக்க சிலைய பார்த்துட்டு எதுக்காக என்னை சுத்தி
சுத்தி வெறும் முட்டாள்களா இருக்கானுன்னு தெரியல. இதை பார்த்து நீங்க ரொம்ப கன்சர்ன் ஆயிடாதீங்க. இந்த சாங்சுரிய யாருமே அப்செட் பண்ணாத மாதிரி நான் பாத்துக்கிறேன். அடுத்த நாள் காலையில 9th ஃப்ளோர் பாஸ யாரோ போட்டு தள்ளிட்டாங்கன்னு நியூஸ் பரவுது. ஆனா அதை பண்ணது நம்ம கேங் ஜினிக்குன்னு யாருக்குமே தெரியல. ஏன்னா ரிக் வந்துட்டு அவனுடைய ஐடென்டிட்டிய அன்னோன் மாதிரி எடிட் பண்ணி வச்சிருப்பாரு. இதே நேரத்துல அந்த கமெண்ட் செக்ஷன்ல அன்னோன் ஜெயிப்பானா இல்ல கேங் ஜினிக் ஜெயிப்பானான்னு சொல்லிட்டு சண்டையே போயிட்டு இருக்கு. இதே நேரத்துல ஹீரோவை காட்டுறாங்க. அவன் வந்துட்டு ஹால் ஆஃப் டிப்ரைவ்ங்கிற இடத்துக்கு வந்திருக்கான். இந்த இடத்துல அவனுடைய ஸ்டேட் போர்டை செக் பண்ணி பாக்குறான். ஒரே டைம்ல நான் 7 தடவை டெவலப் ஆயிருக்கேன். நாட் பேட். அப்போ அந்த இடத்துக்கு ஆலிஸ் வரா. அவ மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு. இத பார்த்த ஹீரோவும் போன விஷயம் நல்லபடியா முடிஞ்சிச்சான்னு கேட்க பதிலுக்கு அவளும் எல்லாமே நல்லாதான் போச்சு, ஆனா அவன் என் பேச்சை கேட்க மாட்டேங்கான். ஏதோ ஒரு விஷயத்துல அவன் அன்சாட்டிஸ்ஃபைடா இருக்கான். ஆக்சுவலா ஆலிஸ் யார பத்தி பேசிட்டு இருக்கானா, இதுக்கு முன்னாடி ஹீரோ போட்டு தந்த வேம்பையர்ல ஒருக்கான் அந்த பெல்லஸ். அவளோட பிளட் ரோடுங்கிற ஸ்கில்ல பயன்படுத்தி அந்த பெல்லஸ உயிரோட வர வச்சிருக்கான். மறுபடியும் உன்னை உயிரோட சந்திச்சதுல சந்தோஷம். எனக்கு திரும்பவும் சர்வ் பண்ணுவேன்னு கேட்க பதிலுக்கு பெல்லஸும் அப்கோர்ஸ் உங்களுக்காக கடைசி வரைக்கும் சர்வ் பண்ணுவேன். ஆனா பெல்லஸ் ஹீரோவை பார்த்ததும் செம்மையா கோவப்படுறான். ஆலிஸ பார்த்து என்னால இதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல மிஸ் ஆலிஸ். இருக்கிறதுலே பெரிய நோபல் அரிஸ்டோகிராட் நீங்க தான். நீங்க போய் இந்த மாதிரி ஒருத்தங்கிட்ட கான்ட்ராக்ட் போட்டிருக்கிறது என்னால ஏத்துக்க முடியல. இதுக்கு பதிலா பேசாம நீங்க என்ன கொன்னே போட்டுருங்க. பதிலுக்கு ஹீரோவும் அப்பனா அதை கண்டிப்பா பண்ணிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்ல வீட்டுக்கு போன உடனே ஆலிஸ்கே அதை பார்க்க ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா ஆரம்பத்துல ஆலிஸ் எப்படி டாலருக்குள்ள போட்டு ஹீரோ ஆட்டணும், அதே மாதிரி இப்ப பெலஸ செயின்ல மாட்டி பயங்கரமா சுத்திட்டு இருக்கான். இதோட இந்த சாப்டர் இங்க முடியுது. இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்லயே ஹீரோ சுத்துல அந்த பெலஸ் மயக்க போட்டு விழுந்துடுறான். உடனே ஆலிஸ் வந்து பெலஸ பார்த்தேன், கவலைப்படாத பெலஸ், இதெல்லாம் உனக்கு பழகிடும். நீ நினைக்கிறத விட இவ ரொம்ப நைஸான பர்சன் தான். அப்படிங்கிறப்போ ஹீரோவுக்கு ஒரு மெசேஜ் வர, ஆலிஸ் நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன், நான் வரத்துக்குள்ள எப்படி நடந்துக்கணுங்கிறத அவனுக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்ப. ஆக்சுவலா நம்ம ஹீரோ யார மீட் பண்ண போறோம்னா அந்த எம்பையரை சேர்ந்த பென்ஹேமர் தான். டவருக்கு வெளியில வந்திருக்காரு. உடனே ஹீரோ வந்துட்டு இவ்வளவு தூரம் என்ன தேடி வந்தீங்களா, அப்ப எம்பையர் கிட்ட நிறைய காயின்ஸ் இருக்கு போலயே அப்படின்னு சொல்ல பதிலுக்கு பென்ஹேமரும் இந்த டவருக்கு வெளியில இருக்க உலகம் ரொம்பவே இம்ப்ரெசிவா இருக்கு, உங்கள மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு மாறு விஷயத்துல வந்திருக்கேன், என்னுடைய அப்பியரன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்க பதிலுக்கு நம்ம ஹீரோவும் இன்னும் நல்லாவே ட்ரெஸ் பண்ணிருக்கலாம், பார்க்க டூரிஸ்ட் மாதிரி இருக்கீங்க. அப்படியே அவங்க 2 பேரும் ஒரு காஃபி ஷாப் போக ஹீரோ வந்துட்டு இப்ப நீங்க என்ன சொன்னீங்க, ஹெவன்லி டீமன் அவனுடைய ட்ரைனிங்ல இருந்து வெளியில வந்துட்டானா. பதிலுக்கு அவரும் ஆமா 24th ஃப்ளோர்ல யாரோ அவனை பாத்திருக்காங்க. உடனே ஹீரோவும் மனசுக்குள்ள முறிமையே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒருத்தன் அவேக்கன் ஆயிட்டானா. இது எனக்கு ரொம்ப பெரிய தலைவலியாச்சு. ஏன்னா கேம் படி நாங்க மிடில் ஃப்ளோருக்கு போகும்போதுதான் அவன் ட்ரைனிங்ல இருந்து வெளியில வருவான். ஒருவேளை முறிமையில இருக்கவங்க இந்த ஹெவன்லி டீமன் கூட கை கொடுத்து வேலை செய்ய முடிவு பண்ணிட்டாங்களோ. சரி, இப்ப என்ன பார்க்க வந்ததுக்கான காரணம் அந்த டீமனை நான் போட்டு தரணும்னு கேட்க வந்தீங்களோ. பதிலுக்கு பெண்ணே மரும் இல்ல, அது எங்களுடைய பிரச்சனை, நாங்களே பாத்துக்கிறோம். ஆனா லாஸ்டா அவங்க சண்டை போடும்போது எங்களுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் சுக்குநூறா உடஞ்சிருச்சு. அதுக்கு காரணம் எங்களுக்குள்ளேயே ஒரு கருப்பாடு இருக்கு. பதிலுக்கு ஹீரோவும் எம்பையருக்குள்ள ஒரு ஸ்பை இருக்கா. ஆமா கரெக்டா சொன்ன, அதனாலதான் உன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்க வந்தேன். அந்த முறிமுடிய ஸ்பை யாருன்னு நீ கண்டுபிடிக்கணும். இதை மட்டும் நீ பண்ணிட்டனா அப்பர் ஃப்ளோர் போறதுக்கான பெஸ்ட் ரூட்டை உனக்கு நான் கொடுப்பேன். அது மட்டும் இல்லாம எம்பையரோட சப்போர்ட்டும் உனக்கு இருக்கும். நீ ரெடியானதுக்கு அப்புறம் என்ன கான்டாக்ட் பண்ணு. இன்னொரு விஷயம், மொரின் வந்துட்டு ஏதோ பெருசா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, சோ ப்ரிப்பேர் ஆயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட. ஹீரோவும் அங்கிருந்து கிளம்பும் போது மனசுக்குள்ள ஹெவன்லி டீமன் சீக்கிரம் வந்தது, அப்புறம் மிடில் ஃப்ளோர்ல போர் நடந்தது. எல்லாமே கேம்ல நடக்காத மாதிரி ரொம்ப சீக்கிரமா நடக்குது. இதனால ஹீரோவுக்கும் பயங்கர பிரஷர் ஏற அந்த அட்மாஸ்பியர் சேஞ்ச் பண்ணணுங்கிறதுக்காக ஹீரோ நேரா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க ஒரு தீம் பார்க்குக்கு போறோம். கூடவே ஆலிஸும் பெலஸும் அந்த இடத்துக்கு போக உடனே ஆலிஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இந்த மாதிரி இடம் இருக்கா அப்படிங்கிறப்போ பதிலுக்கு நம்ம ஹீரோவும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்னு தெரியாது அப்படின்னு சொல்ல உடனே பெலஸ் நடுவுல வந்துட்டு மிஸ் ஆலிஸ் நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள உங்க லைஃப்லயே பெஸ்டான கார்டியன் நான் இருப்பேன் அப்படிங்கிறப்போ ஆக்சுவலா ஹீரோ வந்துட்டு அந்த இடத்துக்கு தெரசாவையும் கூப்பிட்டுருப்பான். அவங்க அந்த இடத்துக்கு வர இதை பார்த்து ஹீரோவும் ஒரு வழியா வந்துட்டீங்களா, எதுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டா நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறப்போ ஆக்சுவலா தெரசா என்ன நினைச்சிருப்பானா ஹீரோ அவளை டேட்டிங் தான் கூப்பிட்டுருக்கான்னு வைக்கப்பட்டிருக்கா. ஆனா அந்த இடத்துல ஆலிஸ பார்த்த உடனே மனசுக்குள்ள எனக்கு தெரியும் இவர் மட்டும் தனியா வரமாட்டாருன்னு. ஆமா நான் எதுக்கு இதை டேட்டிங்னு நினைச்சேன். இதே நேரத்துல நம்ம
ஹீரோவும் ரொம்ப ஷையா ஃபீல் பண்ணாதீங்க தெரசா. ஒருவேளை அதனாலதான் என்னுடைய ஆர்கனைசேஷன்ல நீங்க சேரலையோ, அது மட்டும் இல்ல, உங்களுக்கு போர் அடிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இவனையும் கூப்பிட்டுருக்கேன்னு சொல்ல அந்த இடத்துக்கு வர்றது நம்ம யூசாங் தான். பதிலுக்கு அவனும் உண்மையாலேயே இது ட்ரைனிங் தானான்னு கேட்க உடனே ஹீரோ வந்துட்டு நான் தான் சொன்னேன்ல இது ட்ரைனிங் தான், சரி ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்க இதே நேரத்துல அவங்க எல்லாருடைய சிஸ்டம்லயும் ஈவென்ட் ஸ்டார்ட் ஆகுது. உடனே ஒரு பாப்பப்பும் வருது. இந்த ஈவெண்ட் முடிகிற வரைக்கும் உங்களால எந்த ஒரு ஸ்கில்லையும் ஐட்டமையும் யூட்டிலைஸ் பண்ண முடியாது. உடனே அந்த இடத்துக்கு வந்த ஒரு பன்னி வெல்கம் டு தீம் பார்க், நான் தான் இந்த இடத்துடைய ஹோஸ்ட். இந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கோல் தான், இந்த ஹெல்லிஸ் அம்யூசிங் பார்க்ல இருந்து நீங்க எஸ்கேப் ஆகணும். ஆனா அது ஈஸி இல்ல, ஏன்னா இந்த இடத்துல உங்களால ஸ்கில் யூஸ் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம உங்களை கொல்றதுக்கு கொடூரமான மான்ஸ்டர் வரும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பார்க்ல இருக்க ஸ்ட்ராங்கான மான்ஸ்டரான ஹாரர் ரக்கூன் வருது. இத பார்த்து ஆலிஸ் வந்துட்டு சி அருவருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா லைட்டா ஒரு பஞ்சு தான் வைக்கிறான். அதுக்கே அந்த ஸ்ட்ராங்கான மான்ஸ்டர் அப்படியே சுக்குநூறா உடஞ்சு போயிடுது. உடனே தெரசா வந்துட்டு மிஸ்டர் ஜினே, இந்த மான்ஸ்டர் பாக்குறத விட ரொம்பவே வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்ல பதிலுக்கு யூஸ் ஆகும் இதுக்காகவே என்ன இந்த இடத்துக்கு கூப்பிட்டேன். இதை கேட்ட ஹீரோவும் ஒருவேளை நம்ம தான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டோம்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க அந்த பன்னி வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இது என்னுடைய அமேசிங் பார்க், இந்த இன்வேடர்ஸ் எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்குது. இதே நேரத்துல டவர் ஆஃப் ட்ரைல்ஸ்ல 24th ஃப்ளோர்ல இருக்க எம்பையரை காட்டுறாங்க. அந்த இடத்துல முரின் போர்ஸ் சேர்ந்த நாம்குன் ஜின்ஹூங்கிறவன் குட் ஒர்க், எம்பையரை சேர்ந்த நைட்ஸ தனியாலா போட்டு தள்ளியிருக்கேன் அப்படின்னு யாரையோ பாராட்ட அது யாருன்னு பாத்தீங்கன்னா சாங்குவாக்களுடைய லீடர் நாம்குன் டியான். ஆக்சுவலா இப்ப அவன் வந்துட்டு முரின் கூட சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கான். அதனாலதான் டவருக்கு வெளியில அவன் காணாம போயிருக்கான். உடனே அந்த டியான் வந்துட்டு முரின் மூலியமா எனக்கு இவ்வளவு பவர் கிடைச்சிருக்கேன், இந்த பவரோட அவுட் சைடு வேர்ல்ட நான் கம்பேர் பண்ணனா அது வெறும் சைல்டு பிளே தான். உடனே அந்த ஜின்ஹோ வந்துட்டு நீ எப்ப வேணா இந்த டவர் விட்டு வெளியில போலாம், அதுக்கு முன்னாடி நீ அந்த கேங் ஜினிக்க கொண்டுட்டனா நமக்கு எல்லாமே இன்னும் ஈஸியா இருக்கும். உடனே டியான் வந்துட்டு லீடர், அவனை தனியா டிஃபீட் பண்ண முடியாது, ஏன்னா அவன் கூட இருக்கிற கம்பெனி ரொம்ப ஸ்ட்ராங், அவனை கொல்ல ட்ரை பண்ணோம்னா அவங்களுடைய உயிரை கொடுத்து அவனை ப்ரொடெக்ட் பண்ண பார்ப்பாங்க. உடனே ஜின்ஹோ வந்துட்டு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்த நம்ம டேக் கேர் பண்ணிக்கணும். சரி சொல்லு, அந்த கம்பெனியன்ல யாரு ரொம்ப பெரிய இடைஞ்சலா இருப்பாங்க? பதிலுக்கு டியான் வந்துட்டு செயின்டிஸ்ட் தெரசான்னு சொல்ல உடனே ஜின்ஹோ வந்துட்டு ஓ அந்த எம்பரரால ப்ரொடெக்ட் பண்ணப்படுற அந்த பொண்ணா, அப்படின்னா நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அவங்க ரெண்டு பேருடைய கதையும் ஒரே நேரத்துல முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரசாவுக்கு எதிராக ஒரு ஸ்கெட்ச் போடுறாங்க. இதோட இந்த சாப்டர் இங்க முடியுது. அடுத்தடுத்த சாப்டர் பாக்குறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சாப்டர்ல உங்களை சந்திக்கிறேன்.